குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குரு ஒரு ஸ்தானத்துல இருந்தா கோடி நன்மை கிடையாது. அவரோட பார்வைக்கு தான் பலம் அதிகம். அவர் இருக்கிற ஸ்தானத்த காட்டிலும் அவர் எங்கெல்லாம் பார்வை குடுக்குறாரோ, அங்கெல்லாம் வந்து யோகத்த செய்வார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு கடுமையான தோஷம் ஒரு ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா, அந்த தோஷத்த செய்யக்கூடிய கிரகங்களுக்கு குருவோட பார்வை விழுந்துருச்சுன்னா, அந்த தோஷம் யோகமா மாறிரும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பார்வைய குடுக்கக்கூடியவர் தான் குரு. அவருடைய பார்வை வந்து இப்போ எங்க ஃபர்ஸ்ட்டு அவருடைய முதல் பார்வைன்னு சொல்லக்கூடியது 5ஆம் பார்வை. குருவுடைய 5ஆம் பார்வை மிதுன ராசியில, அதாவது வக்ர நிலையிலிருந்து அவர் குடுக்க போறார் வந்து எங்க குடுக்க போறாருன்னா, உங்க ராசிக்கு குடுக்க போறாரு. உங்க ராசிக்கு குருவுடைய பார்வை கிடைக்கும்போது, ராசிக்கு குரு பார்வை அப்படின்றது வந்து அ நற்பெயர்கள், நீங்க இழந்த நற்பெயர்கள மீண்டும் எடுக்க போறீங்க அப்படின்றதுக்கான அர்த்தம். உங்கள யாரெல்லாம் குறைச்சு மதிப்பிட்டாங்களோ, அவங்க முன்னாடிலாம் நீங்க மீண்டும் மதிப்போட நிக்க போறீங்க அப்படின்றது அர்த்தம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு செல்வாக்கும், நல்ல பேரும், புகழும் கிட்டத்தட்ட கஜகேசரி யோகம்ன்றது நம்ம சொல்லுவோம். ராசிக்கு திரிகோண ஸ்தானமான 5ஆம் இடத்துக்கு அதாவது 9ஆம் இடம், 5ஆம் இடத்துக்கு குரு போறாரு அப்படின்னா, அவர் வந்து திரிகோண நிலையில கஜகேசரி யோகத்த குடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வர்றாருன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட கஜகேசரி யோகம் சர்வசாதாரணமா நெனச்சுக்கிறாதீங்க. அது மிக பிரபல யோகம். ராஜயோகங்கள்ல ஒரு பிரபலமான யோகம். பிரபலமாகறதுக்கான யோகமும் கஜகேசரி யோகம் தான். ஸோ அது செயல்படக்கூடிய காலமா குருவுடைய இந்த வக்ர பயிற்சி காலம் இருக்க போது.